ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மில்க் பாக்கெட். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம முகத்தோட அழகு மட்டும் தீர்மானிக்கிறது இல்ல, நம்மளோட தன்னம்பிக்கையையும் நம்மளோட ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் நம்ம பற்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த சிறிய இடைவெளி. இத மருத்துவ மொழியில மிட்லைன் டயஸ்டீமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மேல வரிசையில இருக்கக்கூடிய அந்த முன் 2 பற்களுக்கு நடுவுல ஒரு கேப் உருவாகிறது. இந்த கேப் ஏன் வருது, இதனால பிற்காலத்துல என்னென்ன பாதிப்புகள் வரும், இத வெறும் 5 நிமிஷத்துல எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு முழுமையான விழிப்புணர்வு பதிவா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பல் இடைவெளி அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது சில நேரங்கள்ல மிகப்பெரிய ஆரோக்கிய குறைபாடா மாறவும் வாய்ப்பு இருக்கு. நாம எப்பவும் சொல்ற மாதிரி விழிப்புணர்வு தான் முதல் மருந்து. அந்த வகையில இந்த பல் இடைவெளி ஏன் வருது அப்படிங்கிற அறிவியல் காரணத்தை நாம முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கணும். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குழந்தைகளுக்கு பற்கள் முளைக்கிற அந்த ஆரம்ப காலம். பொதுவா 7 வயசுல இருந்து 13 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு அந்த பால் பற்கள் விழுந்து நிரந்தரமான பற்கள் முளைக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல பற்களுக்கு நடுவுல கேப் வர்றது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். இத மருத்துவம் அக்லி டக்லிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வாத்து குஞ்சு ஆரம்பத்துல பார்க்கிறதுக்கு அழகா இல்லாம இருந்து அப்புறம் எப்படி ஒரு அழகான அன்னப்பறவையா மாறுதோ, அதே மாதிரி இந்த பற்களும் மத்த பற்கள் முளைக்க முளைக்க அந்த கேப் தானாவே லாக் ஆகிடும். குறிப்பா அந்த கெனைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரை பற்கள் முளைக்கும் போது முன்னாடி இருக்கிற பற்களை அதை அப்படியே அழுத்தி ஒன்னா சேர்த்துடும். அதனால ஆரம்பத்துல இருக்கிற கேப்பை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா சில பேருக்கு அந்த கேப் சரியாகாம அப்படியே இருக்கும், இல்லனா வயசாக ஆக அந்த கேப் பெருசாகிட்டே போகும். இதனாலதான் டீனேஜ் வயசுல மத்தவங்க கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் அந்த குழந்தைகளுக்கு உருவாகுது. இது வெறும் அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல ஃபேமிலி. பற்களுக்கு நடுவுல கேப் இருக்கும்போது நாம சாப்பிடுற உணவுகள் அங்க போய் அடிக்கடி சிக்கிக்கும். இதனால ஈறுகள்ல வீக்கம் வரலாம், இல்லனா அந்த பற்களோட வேர்கள் பலவீனமாகலாம். இப்போ ஒரு முக்கியமான ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபேமிலி. உங்க நாக்க வச்சு மேல இருக்கிற முன் பற்களுக்கு மேல இருக்கிற அந்த ஈர பகுதியை தொட்டு பாருங்க. அங்க ஒரு சின்ன தசை மாதிரி ஒண்ணு உங்க உதட்டையும் ஈரையும் இணைக்கும். இதத்தான் ஃப்ரீனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையாவே இது எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுதான். ஆனா சில பேருக்கு மரபணு காரணமா இந்த சதை ரொம்ப நீளமா வளர்ந்து அந்த முன் 2 பற்களுக்கு நடுவுல வந்துடும். இந்த சதை வளர வளர அந்த பற்களை 2 பக்கமும் தள்ளி விட்டுட்டே இருக்கும். இதனாலதான் அந்த கேப் பெருசாகிட்டே போகுது. இது டக்குன்னு ஒரு நாள்ல நடக்கிறது இல்ல, வருஷ கணக்குல மெதுவா நடக்கிறதுனால நாம இத ஆரம்பத்துல கண்டுக்க மாட்டோம். ஆனா இந்த சதை பகுதி பற்களுக்கு இடையே இருக்கும்போது மத்த பற்கள் சீரா வளர்றதுக்கு அது ஒரு தடையா இருக்கும். இதனால பற்கள் வரிசை தப்பி முளைக்க ஆரம்பிக்கும். பிற்காலத்துல இது மிகப்பெரிய அலைன்மெண்ட் பிரச்சனையா மாறிடும். சில சமயம் பற்கள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏறி முளைக்கிற கிரவுடிங் பிரச்சனைக்கும் இது ஒரு தொடக்கமா அமைஞ்சிடும். இது எப்படின்னா, ஒரு சின்ன செடி வளரும் போது அதுக்கு இடையூறா ஒரு கல் இருந்தா அந்த செடி எப்படி வளைஞ்சு வளருமோ அதே மாதிரிதான் இந்த சதையும் உங்க பற்களோட பாதைய மாத்திடுது. உங்க குழந்தைக்கு 7 அல்லது 8 வயசுல பற்களுக்கு நடுவுல கேப் அதிகமா இருந்தா நீங்க ஒரு முறை நல்ல நிபுணர்கள் கிட்ட செக்அப் பண்ணி பாக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த சதை பகுதி அதிகமா இருந்தா ஃப்ரீனெக்டமி அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரொசீஜர் மூலமா அந்த சதையை நாம சரி பண்ணிடலாம். இதுக்கு வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும். அந்த இடத்தை மரத்து போக வச்சு பண்றதுனால குழந்தைகளுக்கு வலியே இருக்காது. இப்போ இருக்கிற நவீன காலத்துல லேசர் முறையில கூட இத ரொம்ப சுலபமா பண்றாங்க. லேசர் முறையில பண்ணும்போது ரத்த கசிவு இருக்காது, தையல் போட வேண்டிய அவசியம் இருக்காது. குழந்தைங்க அடுத்த அரை மணி நேரத்திலேயே நார்மலா சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்கு செலவுன்னு பார்த்தா ரொம்ப கம்மிதான். ஆனா இதை நீங்க கவனிக்காம விட்டுட்டா பிற்காலத்துல அந்த பற்களை வரிசைப்படுத்துறதுக்கு பிரேசஸ் அல்லது கிளிப் போட வேண்டிய சூழல் வரும். அப்போ நீங்க 30,000 இருந்து 80,000 வரைக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஒரு விழிப்புணர்வு இருந்தா ஒரு சின்ன தொகையில ஆரம்பத்திலேயே இதை சரி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம பிரேசஸ் போடும்போது பற்களை சுத்தமா பராமரிக்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா இந்த சின்ன ப்ரொசீஜர் மூலமா அந்த பெரிய கஷ்டத்தையே நாம தவிர்த்திடலாம். இப்போ பெரியவங்களுக்கான தீர்வுகளுக்கு வருவோம். ஏன்னா நிறைய பெரியவங்க கேக்குறாங்க, எனக்கு இப்ப 30 வயசாகுது, எனக்கும் இந்த கேப் இருக்கு, இதுக்கு என்ன தீர்வுன்னு. பெரியவங்களுக்கும் சூப்பரான நவீன தீர்வுகள் இருக்கு. முதலாவது பாண்டிங் அப்படிங்கிற முறை. உங்க பற்களுக்கு நடுவுல கேப் 2 மில்லிமீட்டருக்கும் கம்மியா இருந்தா உங்க பற்களோட நிறத்திலேயே இருக்கிற ஒரு மெட்டீரியல் வச்சு அந்த இடைவெளியை அழகா அடைச்சிடுவாங்க. இதுக்கு செலவும் கம்மி, அதே சமயம் ஒரே நாள்ல இதை செஞ்சு முடிச்சிடலாம். இது 5 இருந்து 7 வருஷம் வரைக்கும் நல்லா உழைக்கும். இது ஒரு உடனடி தீர்வு. ஆனா நீங்க ரொம்ப ஹார்டான உணவுகளை சாப்பிடும் போது இது உடைய வாய்ப்பு இருக்கு.
அடுத்ததா வினியர்ஸ் அப்படிங்கிற முறை. இது கொஞ்சம் கேப் அதிகமா இருக்கிறவங்களுக்கு பொருத்தமா இருக்கும். பற்களுக்கு மேல ஒரு மெல்லிய போர்சிலைன் கோட்டிங் மாதிரி வச்சு உங்க சிரிப்பையே அழகா மாத்திடுவாங்க. சினிமா நட்சத்திரங்கள் எல்லாம் இத பண்றதை நீங்க பாத்திருப்பீங்க. இது ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அதே சமயம் 10-15 வருஷம் வரைக்கும் இது மாறாம இருக்கும். இது ஸ்டெயின் ஆகாது. அதாவது நீங்க காஃபி டீ குடிக்கிறதுனால இது நிறம் மாறாது. ஆனா வினியர்ஸ் போடும்போது உங்க பல்லோட எனாமல் பகுதியை சிறிதளவு செதுக்க வேண்டியிருக்கும். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். மூணாவது ஆப்ஷன் டென்டல் கிரவுன்ஸ். உங்க பல்லு ரொம்ப பலவீனமா இருக்கு இல்ல ரொம்ப பெரிய கேப் இருக்குன்னா பல்லுக்கு மேல ஒரு கேப் மாதிரி போட்டு அந்த இடைவெளியை மறைக்கலாம். இது பல்லுக்கு ஒரு பலத்தையும் கொடுக்கும், அதே சமயம் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும். இதெல்லாம் இல்லாம நிரந்தரமா எனக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரேசஸ் முறைக்கு தான் போகணும். ஆனா பெரியவங்களுக்கு பற்கள் நகர கொஞ்சம் கூடுதல் காலம் எடுக்கும். குழந்தைகளுக்கு வேகம் அதிகமா இருக்கும். ஆனா பெரியவங்களுக்கு அந்த பற்களோட வேர்கள் உறுதியா இருக்கிறதால மெதுவா தான் நகரும். ஆனா பொறுமையா இருந்தா இதுல ஒரு நிரந்தரமான தீர்வை நாம அடைய முடியும். ஆனா பெரியவங்களுக்கு பிரேசஸ் போடும்போது ஈறுகள்ல சில சமயம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவும் ஒரு நல்ல நிபுணரோட ஆலோசனையை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். பெரியவங்களுக்கு இப்போ இன்விசிலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கே தெரியாத கிளிப்புகள் கூட வந்துடுச்சு. இதனால நீங்க கிளிப் போட்டிருக்கிறதே வெளியில யாருக்கும் தெரியாது. குழந்தைகள் சின்ன வயசுல விரல் சூப்புற பழக்கம் வச்சிருந்தாலோ இல்ல அவங்க நாக்கால பற்களை தள்ளுற பழக்கம் இருந்தா கூட இந்த இடைவெளி வரும். அதை தவிர குழந்தைகள் தூங்கும் போது வாயால மூச்சு விடுற பழக்கம் இருந்தா கூட பற்களோட அமைப்பு மாறும். அதனாலதான் 7 வயசுல ஒரு முறை செக்அப் பண்ண சொல்றோம். இது வெறும் அழக மேம்படுத்த மட்டும் இல்ல ஃபேமிலி, பற்களுக்கு நடுவுல உணவு சிக்கி அதனால ஈர நோய்கள் வராம தடுக்கவும் இது ரொம்ப உதவும். உலகத்துல நிறைய பிரபலமான மனிதர்கள் இந்த கேப்போடவே சாதிச்சிருக்காங்க. அதனால இது ஒரு குறையே இல்ல. ஆனா அது உங்க ஆரோக்கியத்தையோ இல்ல உங்களோட தன்னம்பிக்கையோ பாதிக்குதுன்னா கண்டிப்பா அதை நாம நவீன முறையில சரி பண்ணிக்கலாம். முக்கியமா குழந்தைகளுக்கு அந்த டீனேஜ் வயசுல வர கேலி கிண்டல்கள் அவங்களோட மனநிலையை ரொம்ப பாதிக்கும். அந்த ஒரு சின்ன சங்கடத்தை நாம ஆரம்பத்துல செய்யற இந்த சின்ன முதலீட்டுல தடுத்துடலாம். இன்னொரு விஷயம் ஃபேமிலி, இன்னைக்கு இருக்கிற காலத்துல நாம நிறைய சாக்லேட் ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடுறோம். இதனால பற்கள்ல சொத்தை வர்றது ரொம்ப சாதாரணமா ஆகிடுச்சு. பற்களுக்கு நடுவுல கேப் இருக்கும்போது அந்த சொத்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகம். ஏன்னா பிரஷ் பண்ணும்போது அந்த இடுக்குகள்ல இருக்கிற அழுக்குகள் அவ்வளவு சீக்கிரம் போகாது. பற்களுக்கு இடையில இருக்கிற இடைவெளியில பாக்டீரியாக்கள் தங்குறது ரொம்ப சுலபம். இது நாளடைவுல வாய் துர்நாற்றத்தையும் ஏற்படுத்தும். அதனால வருஷத்துக்கு ஒரு முறையாவது டென்டல் செக்அப் பண்றது உங்க பற்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. ஏன்னா பற்கள்ல இருக்கிற கிருமிகள் ரத்த நாளங்கள் வழியா இதயத்தை கூட பாதிக்கும்னு நவீன மருத்துவ அறிவியல் சொல்லுது. நம்ம வாய் தான் நம்ம உடல் ஆரோக்கியத்தோட நுழைவாயில். அதனால அதை எப்பவும் சுத்தமா வச்சுக்கணும். மேலும் இந்த இடைவெளி சில சமயம் பேசும்போது வார்த்தைகள் தெளிவா வராம இருக்கிறதுக்கும் காரணமா இருக்கும். சிலருக்கு எஸ் அல்லது இசட் போன்ற எழுத்துக்களை உச்சரிக்கும் போது காற்று அந்த கேப் வழியா போறதால ஒருவித விசில் சத்தம் வரலாம். இதனால அந்த நபர்களுக்கு பொது இடங்கள்ல பேசுறதுக்கு ஒரு தயக்கம் வரும். ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் மூலமா இதெல்லாம் மாத்தி ஒரு அருமையான தெளிவான பேச்சையும் அழகான சிரிப்பையும் நாம பெற முடியும். இன்னைக்கு நாம பார்த்த இந்த தகவல் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு புது விழிப்புணர்வை தந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சதை பகுதி பத்தின விவரமே தெரியாது. அவங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். நம்ம மில்க் பாக்கெட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தாராளமா கமெண்ட்ல கேளுங்க. ஆரோக்கியமா இருப்போம், ஆனந்தமா வாழ்வோம். மில்க் பாக்கெட் குடும்பத்தோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தயங்காம உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.